கைலாசகிரி அப்படின்ற ஒரு மலையில் இருக்கும். நமச்சிவாய. இது கோவை கிடையாது, பொள்ளாச்சி கிடையாது, தேனி கிடையாது. இது வேலூர். பாலாரை பார்க்கலாம், ஜவ்வாது மலையை பார்க்கலாம், வேலூர் தங்க கோயிலை பார்க்கலாம், வேலூர் நகரத்தை பார்க்கலாம். ஸோ மக்களே, வேலூர்லேருந்து ஊசூர் வந்துட்டோம். மழை சரியான மழை. எல்லோரும் ஒரு ஹாய் சொல்கிறேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம இந்த மலையை நம்ம ஏற போகிறோம். ஊசூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க. இங்கே ஒரு போர்டு இருக்கும், தெரியுதுங்களா? இந்த போர்டு தான் அடையாளம். இப்போ மழையினால் சாஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எல்லாம் ஸ்டெடியாக வந்திருக்காங்க. ஒரு ஓடை மாதிரி இருக்குங்க. ஓடை மேலே மண் பாதை இருக்குது. ஸோ இது என்னன்னு தெரியுதுங்களா? ஈஸை. ஸோ மழை பெஞ்சிக்குது. எல்லாம் ஒரு நாள் உயிரி. காலையில் நம்ம கூட வந்த நம்ம டீம் இங்கே வந்து பூரி செஞ்சாங்க. மேலைக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பூரி செஞ்சு பேக் பண்ணியாச்சு. இப்போது காலையில் சப்பாத்தி பூரி. இப்போ நம்ம காலை உணவு வந்து பூரி செஞ்சாங்க. அண்ணன் நம்ம வந்து டீம் குழு வந்து செஞ்சாங்க. அண்ட் அண்ணனோட வீட்டில் நம்ம சாப்பிட்டோம். மலையேற போகிறோம். ஸோ போயிட்டு வரும்போது உங்களை பார்க்க முடிஞ்சா பார்க்குறேண்ணா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. சரி போயிட்டார். காட்டுக்குள்ளே நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த டேம் தாங்க உங்களுக்கு கணக்கு. லெஃப்டில் போகணும். இப்போது மலையில் அந்த படிக்கட்டுகள் எதுவும் இருக்காது. நம்மளுடைய கற்பாதைகள் மாதிரி ஒத்தடி பாதை மாதிரி தான் ஏறும் இறங்கும். இப்போது நம்ம அம்புக்குறிகள் தொடங்குற இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே போகிற வழியிலே என்ட்ரன்ஸில் கோவில் ஒன்று இருக்குங்க. ஸோ இங்கே போகிறவங்க ஸோ விநாயகராக வழிபடுறாங்க. அடிவாரம். மேலே கோயிலுக்காண்ணா? ஓ ஓ அதான் உங்கள் பையிலாக இருக்குது போல. மேலே கோயில் கட்டுறோம். ஸோ நீங்களும் யாராவது வந்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஆமாம், நல்ல விஷயம். ஒரு இடத்துல ஒரு மலை மேலே ஒரு கோயில் கட்டுறது இந்த காலத்தில் பெரிய விஷயம். ஏற்கனவே இருந்த கோயில் தான், ஆனால் இப்போ இடிஞ்சிருச்சு. கைலாசகிரி மலை பயணம் தொடங்கிருச்சுங்க. சிறப்பாக போயிட்டுருக்கு. தனிமையாக போனாலே பயணங்கள் சிறப்பாக இருக்கும். தனிமையோட பயணமே சிறப்பு. பயங்கரமாக இருக்குங்க. மழை பெஞ்சு, அதாவது நைட்டு மழை பெஞ்சிருக்கு, காலையிலையும் மழை பெஞ்சிச்சு. எப்படி இருக்குது பாருங்களா. அங்கங்கே நமக்கு அம்புக்குறிகள் எல்லாம் இருக்குங்க. புற்செடிகளோட புற்களோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? பொள்ளாச்சி மாதிரி தெரியல? பொள்ளாச்சி, கோவை இந்த பகுதியில் இருக்க மாதிரியே தெரியுது பாருங்கள். ஆனால் இது கோவை கிடையாது, பொள்ளாச்சி கிடையாது, தேனி கிடையாது. இது வேலூர். ஸோ எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு சூழலில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே தென்னை அப்படியே தோப்பாக சுற்றி இருக்குது பாருங்கள். மலைக்கு நடுவில்
அதோ தெரியுது பார்த்தீங்களா உயரமாக, அது வந்து ஜவ்வாது மலைத்தொடர். ஓகேங்களா, என்னடா ஜவ்வாது மலைத்தொடர் வேலூரில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜவ்வாது மலைத்தொடர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை ஊத்தங்கரை அப்படி வருதுங்க. அங்கே ஆரம்பித்து இந்தாண்ட திருப்பத்தூர், இந்தாண்ட திருவண்ணாமலை, அப்புறம் இந்த வேலூர், இது வரைக்குமே பறந்து விரிஞ்சு காணப்படுது இந்த ஜவ்வாது மலைத்தொடர். கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட ராஜ்யம். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல ஒரு 10 நிமிஷமாச்சும் உட்காரணுங்க. நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல்ல கண்டிப்பாக கிடைக்காது இதெல்லாம். ஸோ போகிற வழியில் இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இடது பக்கமாக கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. மேலே உயரமாக ஏற முடியாதவங்க நீங்கள் போகலாங்க. பார்த்து நம்ம இவ்வளோ நேரம் தேடி வந்த சிவலிங்கம் கிட்டத்தட்ட பார்த்தாச்சு, தெரியுதுங்களா? ஸோ என்னை சுற்றி ஒரு வியூவில், ஸோ இப்படி ஒரு சூழலில் அருமையான ஒரு இடங்க. என்னை சுற்றி பாருங்களா, பயங்கரமாக இருக்கா? ஸோ வாங்க, இன்னும் நிறைய அற்புதமான ஒரு இடங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு போயிட்டு நல்லா சிறப்பாக காமிக்கிறேன். அண்ட் போயிட்டு வரும்போது வேணால் பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போது நம்ம மலைகளில் போகும்போது எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, பாதைகள் படிக்கட்டு வழியாகவும் இருக்கும், அப்படின்னா மண் வழியாக இருக்கும், அப்படின்னா நிறைய கற்குயிலில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மலையிலையும் கற்குயிலில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது ஸ்டார்டிங்கில். ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கங்கே சில பாறைகளை நம்ம தாண்டி போகிற மாதிரி இருக்குது. எனக்கு பின்னாடி நிறைய கிராஸ் புற்கள் நிறைய இருக்குது. இங்கே வேலூரை சுற்றி இருக்க மலைகளில் இந்த மாதிரி நிறைய புற் வகைகளை பார்க்கலாம், புற்களை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த பாருங்களா, நல்லா இருக்குல்ல? நான் சொன்னேன்ல, கற்குவியலாக இருக்கும் பாதைங்க, நம்ம பார்த்து வரணும். அங்கங்கே கற்கள் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்குங்க. ஸோ நிற்கிட்டு இருக்கும்போது வலிக்கி விடும். அம்புகுறிகள் இந்த மாதிரி இங்கே ஒரு சில மாதிரி வழிலாம் தெரிஞ்சிருக்கும். அதில் எப்பயுமே போகக்கூடாது, அம்புகுறியை மட்டும் நம்பணும். இங்கே நிறைய வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுன்ட்டு அது மாதிரி அப்படியே போயிடக்கூடாது. மழை காலங்களில் நம்ம வந்து பார்த்து காலை வைக்கணுங்க. என்னன்னு தெரியுதுங்களா? ஊர்வன மரவட்டை குட்டிகள். ஸோ இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே தாண்டி காலை வச்சிடலாம். ஸோ அது மட்டும் அது வேலையை பார்க்கட்டும். ஸோ வி ஆர் ஆல் விசிட்டர்ஸ். இங்கே எல்லாமே நம்ம ஒரு பார்வையாளர்கள் தான். அவங்களோட வீட்டில் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம சும்மா இருப்போமா? முன்னாடி பாருங்களா, பயங்கரமாக இருக்குல்ல? முன்ன சொன்ன மாதிரி தாங்க, என்னன்னு தெரியுதா? மரக்கட்டை கூட்டங்கள் ஒரு பெரும் படையை திரட்டி வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். நம்ம கூட வந்தவங்க இன்னுமே வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய தூரம் இருக்குமா இல்லை கொஞ்சம் தூரம் இருக்குமானு தெரியல. எப்பயும் மாதிரி நனைஞ்சிட்டோம். சரி வாங்க போகலாம். ரொம்ப ஏற்றமாக ஏறாமல் அப்படியே கொஞ்சமாக அப்படியே லைட்டாக ஏறுது. ஏறுற மாதிரியும் தெரிய மாட்டேங்குது, அப்படியே போகிற மாதிரியும் தெரிய மாட்டேங்குது. அப்போ எப்படா போகுதுன்னு கேட்டிங்கன்னா
அது பாட்டுக்கிட்டு போகுது. இங்கே பாருங்களா ஒரு சுனை. இரண்டு சுனைகள் இருக்குது. ஸோ தண்ணியும் நிரம்ப இருக்குது. நம்ம எப்படி போனோம் இங்கே பாருங்கள். நம்ம போகிற வழியிலே பாருங்கள், இங்கே ஒரு மூங்கில் சின்ன சின்ன செடிகள் இப்போ துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நிறைய புற்கள் இருக்குல்ல, இந்த புற்களில் பார்த்தோன்னா நெருப்பு இந்த மூங்கில் மரத்திலே பட்டு எவ்வளோத்தர் எரிஞ்சு வளராமல் போயிடுச்சு பாருங்கள். காஞ்சி போய் இன்னமும் இருக்குது பாருங்கள். எல்லாம் நம்ம மனுஷங்க பண்ணுற ஒரு தப்பால் காடுகள் இவ்வளோ அழியுது. எப்படி ஒட்டியே போது பாருங்க. நம்ம கையை பாருங்க, கையில் கரெக்டாக நுனி விரலில் இருந்துங்க இப்படியே வந்து ஓடக்குள்ளே வந்து இப்படி வந்து இப்படியே காட்டுக்குள்ளே வந்து இப்படியே ஏறி வளைஞ்சி இப்போ இப்படி வந்தாங்க. இவரும் வியூ பாயிண்ட்டை பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க? ஹாய் சொல்லுங்கள். சரி விட்டுலாம், இல்லை நம்ம கூட வரட்டுமா? இங்கே விடலாம் பாருங்கள். இப்போது போயிட்டார். இப்போது ஒரு 2 மணி நேரங்க நம்ம மலை பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். மலையோட உச்சி பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ போகிற வழியிலே, அதாவது இன்னும் மலையோட உச்சி தொடக்கத்திலேயே இங்கே நிறைய செங்கற்களை பார்க்க முடியுது. தெரியுதுங்களா? எல்லாம் அதாவது இந்த மலைக்கு மேலே, அதாவது மராட்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டைகள், சிதிலமடைஞ்ச அமைப்புகள் இந்த மலை மேலே இருக்குது. ஸோ மராட்டியர்கள் இந்த மலை மேலே மிகப்பெரிய ஒரு கோட்டையை நிறுவியிருக்காங்க. ஸோ காமிக்கிறேன். விநாயகர், மராட்டியர் கால விநாயகர். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இவர் இருக்கார். இவரை வழிபட்டு பின்னாடி இப்படி ஒரு வியூவில் அழகாக இருக்கார். ஸோ அப்படியே அப்படியே வலது பக்கமாக திரும்பினா இங்கே வந்து நிறைய கோட்டை, அதாவது மராட்டியர் காலத்தில் இங்கே ஒரு கோட்டை இருந்ததுக்குல, அங்கே நீர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு குளம் அமைச்சிருக்காங்க மலைக்கு மேலே. மிகப்பெரிய ஒரு சாஞ்சநேயரோட புடைப்பு சிற்பம். மலைக்கு மேலே இருக்க ஒரு சிவன் லிங்கத்தை, அதாவது கைலாசகிரி கைலாசநாதர் அந்த கோயிலுக்கு போகிற வழியில் நிறைய கல் வட்டங்கள் பார்க்க முடியுதுங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ரேர். மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட நீங்கள் அதிகமாக பார்க்கவே முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை விட கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பழமை. அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய கல் வட்டங்கள் பார்க்க முடியும். கல் வட்டங்கள்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல் வட்டங்கள்னால் ஈம சடங்குகள் நிறைய வகையாக செஞ்சுருக்காங்க. அது கல் வட்டன்னு சொல்லுவாங்க, கல் பதுக்கைன்னு சொல்லுவாங்க, கல் திட்டைன்னு சொல்லுவாங்க. பாறைக்கு மேலே இருக்கிறத கல் திட்டைன்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கு கீழே கல் பதுக்கைன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு கல்லை வந்து சுற்றி ரவுண்டாக அடுக்கி வச்சுருந்தாங்கன்னா, அந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தா
கல் வட்டங்கள்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம நிறைய இந்த இடத்துல கல் வட்டங்களை பார்த்தோம். இது காலங்காலமாக இங்கே இருக்குங்க, நினைவு சின்னங்கள் இதெல்லாம். ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா, மராட்டியர்கள் வந்து இங்கே இருக்கிற காட்டை அழித்து கட்டினாங்க, கோட்டையை கட்டினாங்க. அவங்க இந்த கல் வட்டங்களை எதுவும் பண்ணலை. அதான் ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பங்களாவை கட்டினாங்க, அவங்க இந்த கல்வட்டங்களை அழிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நம்ம நிறைய கல்வட்டங்களை அழிச்சிட்டு தான் வரோம். ஸோ நம்ம டீமில் வந்துட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பொறுமையாக வந்தோம், அவங்களும் பொறுமையாக வர இன்னும் நம்ம 2 பேர் இன்னும் பொறுமையாக வந்துட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்குங்க மலை. நீங்களும் வரும்போது எடுத்துகிட்டு வர பொருளை திருப்பி எடுத்து போயிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மலைக்கு மேலே தான் நம்ம போனோம். இப்போது நம்ம மேலே சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், இது ஒரு பாதையாக இருந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், நீர் மேலாண்மை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், முக்கியத்துவம் கொடுத்து. இது வந்து இங்கே ஒரு குளம் இருந்துச்சுல, அந்த குளத்துக்கு மேலேருந்து வர தண்ணீர் வாய்க்கால். ஸோ மழை வரக்கூடாதுன்னு நினச்சோம். தூரல் போட ஆரம்பிக்குது. என்னை சுற்றி பாருங்கள், சின்ன சின்ன மரங்கள் தான். கோட்டைகள் தகர்க்கப்பட்ட பிறகு வளர்ந்த இதெல்லாம் மரக்கன்றுகள். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, பிரம்மாண்ட ஒரு மலைத்தொடர், ஜவ்வாது மலைத்தொடர். அந்த மலைக்கு நவீர மலைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. மலைப்பட்டுக்கிட்டம்ன்ற ஒரு நூலில் நவீர மலைன்னு இந்த ஜவ்வாது மலைத்தொடர்களை குறிப்பிட்டிருப்பாங்க. தெரியுதுங்களா என்னை சுற்றி? எனக்கு இப்படி காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குல்ல? ஸோ இங்கே ஆரம்பித்து அப்படியே வருதுங்க. கேமராவில்னா சின்னதாக தெரியலாம், பயங்கரமாக இருக்குது. ஸோ வாழ்க்கையில் இதை விட வேறு என்ன அனுபவிக்கணும் சொல்லுங்கள்? கோட்டை மதில் சுவர்கள்லாம் தெரியுது. நான் போக போக நிறைய காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. கரெக்டாக ரொம்ப வந்து ஸ்கை ப்ளூ கலரில் தெரிகிற மலைகள் வந்து ஆந்திராவை சேர்ந்த மலைகள், ஆந்திர பிரதேசம், அதாவது புலிகுண்டு மலை இதுக்கு நேராக தாங்க இருக்குது. ஸோ இது தமிழகம். அந்தாண்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டுன்னா ஆந்திர பிரதேசம். ஸோ இதாங்க கோட்டை பகுதி இப்போ தான் ஆரம்பிக்குது. பிரம்மாண்டமான கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? லெமன் கிராஸ் ஒரு தோட்டத்தில் இருக்கேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இப்போது. ஏன் சொல்கிறேன்னா, லெமன் கிராஸ் பாருங்கள், பட்டையாக இருக்குங்க இலைகள். அடியில் வந்து சிகப்பு கலரில் இருக்கும் தண்டு பகுதி, அதான் லெமன் கிராஸ். அதை வந்து இது பண்ணி பார்த்தா, கட் பண்ணி பார்த்தா, நுகர்ந்து பார்த்தா லெமன் ஃப்ளேவரில் கிடைக்கும். ஸோ இங்கே மிகப்பெரிய நுழைவாயில் இருந்திருக்கு. இது நுழைவாயில். இப்போ இந்த மாதிரி ஒரு பாறையில் ஏறணும்.
இல்லையா உங்களால் ஏற முடியலன்னா இப்படி சுற்றிக்கிட்டே வரலாங்க. அங்கே செவத்தை சுற்றிக்கிட்டே வரலாம். அப்படியே இங்கே பாருங்கள், குளத்தை பாருங்களா, மலைக்கு மேலே இந்த பாருங்க தண்ணி இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பயங்கரமான எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்குங்க. அப்பாடி எந்த அளவு க்ரீனிஷாக இருக்குது பாருங்களா. ஆ ஆ மொத்தம் எத்தனை சிவலிங்கம் தான் அங்கே இருக்குது? அங்கே ஒன்று இருக்குதுயா. இதான் ஓகே, மொத்தம் 3 இருக்குது இந்த மலையில். நம்ம வரம்பொழியில் ஒன்று பார்த்தோம். 3 இருக்குது. ஓகே, கட்டடங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா கோட்டைகள்லேயும் பண்ணுற தப்பு இங்கேயும் பண்ணுவாங்க. புதையில் இருக்குன்றானுங்க, தங்கம் இருக்குன்றானுங்க. பா எப்படி இருக்கு பாருங்களா. கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான இடங்க. இங்கே பாருங்களா, கார்த்திகை தீபத்துக்கு இங்கே வந்து விளக்கேற்றுவாங்க. ஸோ இந்த மலையில் கொப்பரை இங்கே இருக்குது பாருங்கள். திருவண்ணாமலை சைஸில் இருக்க, திருவண்ணாமலை ஏற்றுறாங்கல்ல அந்த சைஸில் இருக்குங்க கொப்பரையும். பெருசா ஸ்டாண்டு. இந்த கோட்டையில் ஒரு அதிசயம் என்னென்னா, அதாவது பங்களா மேடுன்னு கூட இந்த மலையை சொல்லுவாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து நம்ம ரூல் பண்ணும்போது வேலூரோட வெப்பத்தை தாங்க முடியாது. ஏன்னா வேலூர், அதாவது இந்திய விடுதலைக்கு வந்து முக்கிய ஒரு பங்கு வந்து வேலூருக்கு இருக்குது. அந்த வேலூரில் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த வெப்பத்தை தாங்க முடியாததால் இந்த குளிர்ந்த சூதோஷ்ண நிலை வேணுன்றதுக்காக இங்கே இப்படியாப்பட்ட உயரத்தில் சுற்றி இருக்க மலையிலே இதான் உயரமான ஒரு மலை. வேலூர் சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டரில் மிகப்பெரிய ஒரு பங்களாவை ஆங்கிலேயர்கள் கட்டியிருக்காங்க. அது தெரியுது பார்த்தீங்களா. மிகப்பெரிய பொருள் செலவில் இங்கே கட்டியிருந்தாங்க. பட் இப்போது இது செதஞ்ச நிலையில் தாங்க இருக்குது. எல்லாமே செதைச்சி புதையல்ன்ட்டு நிறைய செதைச்சி இது பண்ணிட்டாங்க. தெரியுதுங்களா அந்த பங்களா? அது வரைக்கும் பாருங்க அந்த பங்களா. நம்ம டீம் ஆளுங்க மொத்த பேர் வந்துட்டாங்க. என்னண்ணா அவ்வளோ லேட்டு? எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாங்க, ஒன்றும் எடுக்கிறது வாங்க. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்த கைலாசநாதர் பயங்கரமாக இருக்காரு பாருங்கள். கிட்ட போய் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நீர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இங்கே மிகப்பெரிய அளவில் வெட்டி வச்சுருக்காங்கங்க. வாங்க பின்னாடி. அங்கே நில்லுங்க, அப்படியே கொஞ்சம் கீழே இருக்குங்க. தெரியுதா? அங்கே நல்லா தெரியுதா? சரி, அருமையாக தெரியுது. ஸோ கைலாசநாதரை நம்ம பார்த்தாச்சு. ஸோ நமச்சிவாய பயங்கரமாக இருக்குங்க. சூப்பரான ஒரு சூழலில் நல்லா நீங்கள் பார்க்க முடியுது. பாலாரோட இப்படி ஒரு அழகான வியூ, சூப்பராக அழகாக இருக்குங்க. ஹை கிளாஸாக இருக்குது. நம்ம சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு இங்கே ஒரு மிகப்பெரிய குகை இருக்குது. குகைக்கு நடுவில்
அதாவது மழை தண்ணி உள்ளே பூக்கிற அளவுக்கு ஊற்று தண்ணி வர மாதிரி ஒரு கிணறு மாதிரி இருக்குங்க. கிணறு போன்ற அமைப்பா, நான் கிணறு இல்லை. இப்படி அடர்ந்து வளர்ந்துருக்கு பாருங்க. ஸோ எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து அப்படியே நான் காமிக்கிறேன் ஒரு வியூ. சிக்கு சிக்கு. இது மிகப்பெரிய ஒரு பள்ளங்க. விழுந்தனா அவ்வளோதான். இங்கெல்லாம் வர்றது சேஃப் இல்லைங்க. மழை வர ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வாங்க கீழே இறங்கலாம். அந்த கோட்டை அமைஞ்சிருக்கிறது வந்து கைலாசகிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஒரு சிலர் ஊசூர் கோட்டைன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் கைலாசகிரின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் இது வந்து கைலாசகிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்குது. அடுத்து தாங்க வரணும். நல்லா இருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து பாலாரை பார்க்கலாம், ஜவ்வாது மலையை பார்க்கலாம், வேலூர் தங்க கோயிலை பார்க்கலாம், வேலூர் நகரத்தை பார்க்கலாம். பல இடங்களை நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். ஒரு ஜவ்வாது மலைத்தோட குடியாத்தம் வந்து தொடங்கி அமிர்தி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு அகலத்தை நீங்கள் பார்க்கலாம், நீளத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே இருக்க வேலூர் சுற்றி இருக்க பல கோட்டைகள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இறங்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வந்த வழி. ஆனால் இப்படி வந்து வலது பக்கமாக ஒரு வழி போவோம். இது வந்து தங்க கோயிலேருந்து வர வழிங்க. அந்த ஊருக்காரங்க வர வழி இது. கைலாசகிரி மலை பயணம் சிறப்பாக அமைஞ்சதுங்க. மலைகள் ஏறும்போது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. மலை ஏறுறவங்கள பொறுத்து நேரம் மாறுபடும். நமக்கு இந்த மலை ஒரு ஏற 1 ஹவர், இறங்க 1 ஹவர் தாங்க ஆச்சு. இதில் வீடியோ எடுத்தல அது ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம், 2 ஹவர்ஸ்னு கூட அதுக்காக மைனஸ் பண்ணிக்கலாம் போகிறப்ப வரப்போ. ஸோ வரப்போ நம்ம 1 ஹவரில் இறங்கிட்டோங்க. 1 ஹவர், ஆமாம் 1 ஹவரில் இறங்கிட்டோம். கைலாசகிரின்ற மலை ஆந்திராவிலையும் இருக்குது, கேரளாவிலையும் இருக்குது, கர்நாடகாவிலையும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மலை தாங்க கைலாசகிரி. ஸோ காலையில் நம்ம தொடங்கணும்ல பிள்ளையாரை வழிபட்டு, ஸோ அந்த இடத்துக்கே நம்ம வந்துட்டோம். வேலூர்லேருந்து சிவநாதபுரம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மலைக்கு வந்துடலாம். ஸோ 8ஆம் நம்பர் பஸ்ஸு. அப்படி இல்லைன்னா வேலூர்லேருந்து ஊசூருக்கு பஸ் இருக்கான்னு கேளுங்க. ஊசூர்லேருந்து ஒரு ஆட்டோ. நாங்கள் ஒரு 150 ரூபா பேசி இந்த மலைக்கு அடிவாரம் கிட்ட வந்தாங்க. மலைகள் சார்ந்த காணொலிகளை நான் பதிவிட்டு வரேன். ஸோ தொடர்ந்து ஆதரவு தாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.